தேவனோடு மக்களை ஒப்புரவாக்குவது, தேவனிடத்தில் மக்களுக்காக ஜெபிப்பது, தேவனுடைய சித்தத்தை வார்த்தையை மற்றவர்களுக்கு அறிவிப்பது. To get people reconciled to God, to intercede for people, to declare God's purpose and God's message to the people. These were the three duties of the priest. புதிய ஏற்பாட்டிலே இது நம்முடைய ஊழியம். யாருடைய ஊழியம்? எல்லா விசுவாசிகளுக்கும் உரிய ஊழியம். எல்லா விசுவாசிகளுமே ஆசாரியர்கள். புதிய ஏற்பாட்டிலே ஆசாரியர்கள் சாதாரண மக்கள் என்ற பாகுபாடு கிடையாது. All believers are priests. எல்லா மக்களும் எல்லா விசுவாசிகளும் ஆசாரியத்துவத்தின் ஊழியத்தை பெற்றவர்கள். உனக்கு உள்ள 3 வகையான ஊழியம். ஒன்று, தேவனோடு மக்களை ஒப்புரவாக்குவது. எவ்வளவு பெரிய ஊழியம் இல்லையா? தேவனை அறியாதபடி வழி விலகி திரிந்து அங்குமிங்கும் செல்லும் மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி